நம்மையும் பிறரையும் பாதிக்கின்ற சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை விட்டுவிட முயற்சி செய்யுங்கள். வெறுக்க வேண்டிய குணங்களில் முதன்மையானது வெறுப்பு. சுவையான பழமானாலும் அளவுக்கு அதிகமாக பழுத்தாலோ சரிவர பாதுகாத்து வைக்காவிட்டாலோ அழுகிவிடும். அவ்வாறே அளவுக்கு அதிகமான அன்பும் வெறுப்பு உண்டாக காரணமாகிவிடும். ஒருவர் மீது நாம் காட்டும் அன்பை அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்றார் நம் மனதில் வலி ஏற்படும். படிப்படியாக அவரை விட்டு விலகிவிடுவோம். நாம் அன்பு செலுத்தும் ஒருவரது செயல்கள், குணங்கள் ஆகியவை விரும்பத்தகாததாக இருக்கும்போது படிப்படியாக அவர் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இந்த வெறுப்பானது நம்மைத்தான் முதலில் தாக்குகிறது. முதலில் மனதில் அமைதியின்மையையும் கடுமையான போராட்டத்தையும் ஏற்படுத்துகிறது. தப்பான ஆளை தேர்வு செய்து விட்டோமே என்ற மன உளைச்சலும் இரத்த அழுத்தமும் கூட வந்துவிடுகிறது. பொறுக்க முடியாமல் தான் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். வெறுப்பின் அளவுக்கு ஏற்ப அவருக்கு தொல்லையை தருவதற்கு நாம் தயாராகி விடுகிறோம். தன்னையும் பாதித்து பிறரையும் பாதிக்கின்ற வெறுப்பு உணர்வை தம்மிடமிருந்து சாயி பக்தன் நீக்கிக் கொள்ள வேண்டும். மனித சுபாவம் இது என நினைத்து கவனத்தை அதிலிருந்து நீக்கிக் கொள்ளுங்கள். அடுத்து தவிர்க்க வேண்டிய அடுத்த குணம் கோபம். கோபத்தால் நரம்பு தளர்ச்சி அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. கோபம் பாவம் அறியாது, தீரா கோபம் போராய் முடியும் என்றெல்லாம் கூறுவார்கள். கோபத்தில் 2 வகையை சொல்லலாம். பொறுமை இல்லாததால் உணர்ச்சி வசப்பட்டு வந்துவிடுகின்ற கோபம், நீண்ட நாளாக மனதில் புகைந்து கொண்டிருக்கின்ற கோபம். 2வது வகை கோபத்திற்கு உட்பகை என்று பெயர். சமயம் பார்த்து கழுத்தை அறுத்துவிடும். திடீரென உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுகின்ற குணம் மிக ஆபத்தானது. உடன் நிற்பவர்களை புண்படுத்தி கொன்றுவிடும் அபாயத்தன்மை கோபத்துக்கு உண்டு. இந்த குணத்தால் பிறர் பாதிக்கப்படுவதோடு நாமும் பாதிக்கப்படுகின்றோம். நம்முடைய நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் நம்மை விட்டு நீங்குவதற்கு கோபம் ஒரு பெரிய காரணமாக இருந்துவிடும். எனவே சாய் பக்தன் கோபத்தை விட்டு பொறுமை காப்பதை ஒரு விரதமாகவே கடைபிடிக்க வேண்டும். சாயி பக்தனுக்கு தேவைப்படாத ஒரு குணம் பொறாமை. ஆனால் இந்த குணம் இயல்பாகவே எல்லா உயிரினங்களிடமும் காணப்படும். நமக்கு அதிகமாக இருப்பதும் இந்த குணம்தான். வெறுப்பும் கோபமும் பொறாமைப்படுவதாலும் ஏற்படுகிறது. தாழ்ந்த குணங்களுள் அழுக்காறு எனப்படும் பொறாமையே முதலாவதாக சொல்லப்படுகிறது. இந்த குணம் உள்ளவனால் கடவுளை நெருங்கவே முடியாது. பொறுத்து கொள்ள முடியாமைதான் பொறாமை. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருவர் இருந்தால் நமக்கு இயல்பாகவே பொறாமை வந்துவிடும். தகுதியற்ற ஒருவருக்கு தகுதி கிடைத்தால் நம்மிடம் இல்லாததை வைத்திருக்கும் ஒருவர் அதை பற்றி நம்மிடமே சுட்டி காட்டும்போது பொறாமை வந்துவிடுகிறது. பொறாமைக்காரன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நிம்மதியின்றி தவிப்பான். பிறரை எப்படியேனும் கெடுத்துவிட துடித்து மறைமுகமாக செயல்படுவான். இதனால் அவனுக்கு என்னென்ன நன்மைகள் வருமோ அவற்றில் ஒன்று கூட வராமல் அது அவனை கைவிடும். அனைத்தையும் விட மோசமாக தண்டிக்கக்கூடியது பழிவாங்குகின்ற குணம். நாம் வலுவற்றவராக இருக்கும்போது நமக்கு பிடிக்காதவரை பழி வாங்குவதாக கற்பனை செய்து கொண்டே இருப்போம். சில சமயம் இப்படிப்பட்ட கற்பனைகளுக்கு வடிவம் கொடுத்து நம்மோடு வேறு சிலரை கூட்டு சேர்த்து பழிவாங்கி விடுவோம். பகவான் பரசுராமரின் தந்தையை யாரோ ஒரு சத்திரியன் கொன்றுவிட்டான் என்பதற்காக சத்திரிய வம்சத்தையே பூமியில் இல்லாமல் ஒழிப்பேன் என்று சுற்றித் திரிந்து துவம்சம் செய்தார். இது பழிவாங்குகின்ற மனோபாவம். மனதில் எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அணையாத காட்டு தீ அது. பழிவாங்கும் குணம் தனி மனிதர் முதல் இனத்திற்கு இனம், நாட்டுக்கு நாடு என விரிந்து கொண்டே போகிறது. நம்மை துன்பப்படுத்தியவரை அதிகமாக துன்பப்படுத்த வேண்டும் என்ற வெறியே பழிவாங்கும் உணர்வு. பழிவாங்குவதாக பிறரை கெடுப்பதும் நாமே கடைசியில் பலியாவதுமான இந்த தீய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். மன்னிக்க கற்றுக்கொண்டால் இந்த குணம் மாறிவிடும். சாயி பக்தனுக்கு நல்ல பண்பாடு இருக்க வேண்டும். பணிவதிலும் நாமே முதலாவதாக பணிய வேண்டும். புகழ்வதிலும் முதலாவது ஆளாக இருக்க வேண்டும். மரியாதை தருவதிலும் பிறரை மதிப்பதிலும் பிறருக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். பிறர் குறையை சுட்டி காட்டுவது, இழிவாக பேசுவது, தன்னை உயர்வாக காட்டிக்கொள்வதாக பிறரை மட்டம் தட்டுவது, மற்றவர்கள் முன்பு ஒருவரை கேலி பேசுவது போன்றவற்றை சாயி பக்தர்கள் கைவிட்டுவிட வேண்டும். இந்த குணங்கள் யாவும் பாபாவிடமிருந்து பிரித்துவிடும். மனதளவிலோ உடலளவிலோ தீங்கு செய்வதன் மூலம் நாம் அடைய வேண்டிய புண்ணியத்தை இழந்து பாவத்திற்கு ஆளாகிறோம். இதனால் எவ்வளவு நல்லவராக நாம் இருந்த போதிலும் வரவேண்டிய நன்மைகள் அனைத்தும் தடைபட்டு கஷ்டப்பட வேண்டிய நிலையில் இருப்போம். மனதாலும் வாக்காலும் செயலாலும் தூய்மையுள்ள பக்தர்களாக மாறினால்தான் நம் சந்ததிக்கு இத்தகைய நல்ல பண்புகளை சொத்தாகவும் வைத்துவிட்டு செல்ல முடியும். 7 தலைமுறைகள் நலமாக வாழ முடியும். ஓம் சாய்ராம்.